வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸ் 3ல் ரெட் ஒர்க் பார்க்க போகிறோம். ரெட் ஒர்க் நான் பேக் ஸ்டிச் வச்சு இன்றைக்கி நான் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். ஆல்ரெடி நான் ஒரு டிசைன் ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நான் பேக் ஸ்டிச் மூலமாக போடுறேன். இதில் பேக் ஸ்டிச் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம ஸ்ப்ளிட் ஸ்டிச், ஸ்ட்ரைட் ஸ்டிச், ஃப்ரெஞ்ச் நாட்லாம் யூஸ் பண்ணி போட முடியும். நான் உங்களுக்கு பேக் ஸ்டிச் மட்டும்தான் டீச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். உங்களுக்கு பேக் ஸ்டிச்சில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்டிச்சஸ் சின்னதாக போட ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். ரெட் ஸ்டிச் அப்படின்னா, ரெட் ஒர்க் அப்படின்னா ஒன்றும் இல்லை. நம்ம ஆல்ரெடி சிலபஸில் சொன்ன மாதிரி 40+ எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் ஒன் ஆஃப் த ஒர்க் தான் ரெட் ஒர்க். ஒரு ஒயிட் காட்டன் ஃபேப்ரிக்கில் ரெட் கலர் யூஸ் பண்ணி போடுற டிசைன்ஸ் ரெட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி அனிமல்ஸ், ஃப்ளவர்ஸ், அந்த மாதிரி இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆன்சியன் டைம்ஸில் இந்த எம்ப்ராய்டரி ரொம்ப ஃபேமஸ். கிச்சன் டவல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, இல்லை குஷன் கவர்ஸ்க்கெலாம் இந்த எம்ப்ராய்டரி அதிகமாக போடுவாங்க. ரெட் ஒர்க் மாதிரியே ப்ளூ ஒர்க் அப்படின்னும் இருக்குது. அதுவும் இதே மாதிரி தான். ஒயிட் காட்டன் ஃபேப்ரிக்கில் ப்ளூ கலர் த்ரெட்டை வச்சு மட்டுமே யூஸ் பண்ணுவோம். அது ப்ளூ ஒர்க் இல்லைன்னா ப்ளூ ரெட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெட் ஒர்க்குக்குமே டர்க்கி ரெட் இல்லைனா பென்னி ஸ்கொயர் இந்த மாதிரி பேர்கள்லாம் உண்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பேக் ஸ்டிச் மூலமாக இந்த டிசைனை போட்டுட்டு வந்துட்ருக்கோம். இந்த எண்ட் பாயிண்ட்க்கு இப்போ வந்துட்டோம். இந்த லீஃப் டிசைனை பேக் ஸ்டிச் மூலமாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதே மாதிரி மற்ற எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ், மற்ற ஸ்டிச்சஸ் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எடுத்ததும் பெரிய டிசைனாக போட ட்ரை பண்ணாதீங்க. சின்ன சின்ன டிசைனில் இருந்து தான் நம்ம போட்டு கற்றுக்க முடியும். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன டிசைன்ஸை ட்ரை பண்ணுங்கள். ரெட் ஒர்க்கில் அனிமல்ஸ், ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி டிசைன்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.